ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா முத்து மீனாவும் சேர்ந்து நகையை யார் திருநான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் மனோஜ் விஜயாவும் அதுலேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் விஜயாவும் மனோஜும் கடைசியாக நல்லா வசமாக மாட்ட தான் போகிறாங்க. ஆமாங்க, அதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா விஜய் அவங்க தப்பிக்கிறதுக்காக இஷ்டப்படி எல்லாருமேலையும் பழிய போட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, மீனாவோட அம்மா வீட்டில் தான் நகையை திட்டி இருப்பாங்க. மீனாவோட தம்பியே ஒரு திருடன், அவன் தான் கண்டிப்பாக நகையை திட்டி இருப்பான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படி மேலே போய் பாட்டி மேலேயே பழிய போடுறாங்க. ஆமாங்க, விஜய் அண்ணாமலைகிட்ட ஒருவேளை உங்கள் அம்மா நகையை வாங்கி தரும்போதே கவரிங்க தான் வாங்கி கொடுத்துருப்பாங்களும் சொல்கிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கெல்லாம் செம கடுப்பாது. இங்கே பாரு விஜயா, எங்கள் அம்மா நியாயப்படி வாழ்கிறவங்க, அவங்க மேலே தேவையில்லாமல் பழிய போட்ட இங்கே நடக்கிறத வேலை சொல்லி மாட்டுவார். டக்குன்னு விஜயா சமாளிப்பாங்க. நான் அப்படி சொல்லலைங்க, ஒருவேளை அத்தையே ஏமாந்துருக்கலாம், நகை செஞ்சவங்க அத்தையை ஏமாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படியோ விஜயா உருட்டுன்னு ஒட்டி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடறாங்க. ஆனால் முத்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக திருடனை கண்டுபிடிப்பேன்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா மனோஜ் விஜயாவை பாராட்டுறாரு. சூப்பர்மா, செமையா சமாளிச்சிங்கன்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா இங்கே பாரு மனோஜ், பிரச்சனை இன்னும் முடியல, முத்துக்கு சந்தேகம் வந்திருக்கு, கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம தங்கத்தில் நகையை வாங்கி அந்த கவரிங் நகை இருக்க இடத்துல மாற்றி வச்சிடணும், அப்போ தான் நம்ம தப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் அதெல்லாம் செய்யணுமான்னு கேட்பாரு. இப்போ விஜயா சொல்கிறாங்க, டே மாட்டினா மானமே போயிடும்டா, ஒழுங்கா நான் சொன்னதை செய்யுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸ்ருதியை வாய்ஸை மாற்றி மனோஜிட்ட பேச வைப்போம், கண்டிப்பாக மனோஜ் மாட்டிப்பாருன்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை ரவியோட ஹோட்டலில் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் ரவி லைட்டாக பதறாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுவும் பிரச்சனையாக போதுன்னு சொல்கிறாரு. அப்போ முத்து சொல்வார், இங்கே பாரு, இதை மட்டும் நம்ம இப்போ பண்ணலைன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா நகையும் கவரிங்காக மாறிடும், அது உனக்கு பரவாயில்லையான்னு கேட்குறாரு. ஸ்ருதியும் இதை பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாங்க. கடைசியாக ஸ்ருதி மனோஜுக்கு கால் பண்ணி வாய்ஸை மாற்றி பேசுகிறாங்க. அதோட தான் நீ சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா ஸ்ருதி நைஸாக மனோஜிட்ட விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் கடையில் நீங்கள் கவரிங் நகையெல்லாம் வாங்கினீங்கல்ல, அந்த நகையெல்லாம் எப்படி இருக்குது, எங்கள் கடையில் பொல்லு வாங்கினதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் சுதாரிச்சிடாரு, நான் அந்த மாதிரி எந்த நகையுமே வாங்கலன்னு சொல்கிறாரு. ஸ்ருதி இல்லை சார், நீங்கள் வாங்கினீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லும் போது மனோஜ் கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. அதான் நான் நகை வாங்கலன்னு சொல்கிறேன் இல்லைங்க, அப்புறம் ஏங்க திரும்ப தொந்தரவு பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த மாதிரி சும்மா எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, ஃபோனை வைங்கன்னு திட்டிட்டு ஃபோனை வச்சிருவாரு. அதுக்கப்புறம் மனோஜ் இந்த விஷயத்த விஜயாட்டையும் சொல்கிறாரு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது அந்த முத்தோட வேலையாக தான் இருக்கும், எதுக்கும் கொஞ்சம் உஷாராரு, எங்கேயுமே எதையும் உளறி வச்சிடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா முத்துக்கு ஒரு ஐடியா வருது. பார்வதிக்கு தெரியாம விஜயா எதையுமே பண்ண மாட்டாங்க, பார்வதி ஒரு ஓட்டவாயி, கொஞ்சம் போட்டு வாங்கினா போதும், உண்மை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் நினைக்கிறாரு. அதுக்காக மீனாவை கூட்டு போய் பார்வதிகிட்ட விசாரிக்கிறாரு. பார்வதியும் கிட்டத்தட்ட உண்மையை வளர ஆரம்பிச்சிடாங்க. ஆனால் கரெக்டான டயத்தில் விஜயா பார்வதியை தடுத்துருவாங்க, உண்மை எதுவுமே வெளியே வராது. இருந்தாலும் முத்துக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா முத்து ஏதாவது பண்ணி உண்மையை கண்டுபிடிப்பாரு. ஆதாரத்தோட விஜயாவும் மனோஜ் தான் இதை பண்ணாங்கன்றதை நிரூபிப்பாரு. இப்படி நடக்கலாம். இல்லை விஜய் அவங்க பிளான் பண்ண மாதிரி தங்கத்தில் நகையை வாங்கி அந்த கவரிங் நகை இருக்க இடத்துல மாற்றி வச்சிருவாங்க. கடைசியாக யாரையா கூட்டு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு பாருங்க, எல்லா நகையும் தங்கமாக தான் இருக்குது, இவன் தான் சம்மந்தமே இல்லாமல் கவரிங் அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி முத்து மேலேயே பழிய போட்டுருவாங்க. கண்டிப்பாக அப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குங்க. என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.